அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும். எண் 180 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 29/6/2024 சனி. பிரான்சிஸ் அசிசி தங்கியிருந்தபோது அவர் கிளாராவை பலமுறை சந்தித்து அவருக்கு அறிவுரைகள் வழங்கினார். கிளாரா அவருடன் ஒரு முறையாவது உணவருந்த வேண்டும் என்று விரும்பி பல முறை அவரிடம் கேட்டாள். ஆனால் அவரோ இந்த ஒரு ஆறுதலை அவளுக்கு கொடுக்க சிறிதும் விரும்பவில்லை. கிளாராவின் இந்த ஆவலை அறிந்த பிரான்சிஸின் தோழர்கள் அவரிடம், தந்தையே, சகோதரி கிளாராவுக்கு அவர் விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பதும், அதுவும் ஒரு தூய கன்னியாகவும் கடவுளுக்கு பிரியமானவளுமாக இருந்து உமது மறையுரையை கேட்டு உலக செல்வங்களையும் வீணானவற்றையும் துறந்துவிட்டு வந்திருக்கிறார். அவரிடத்தில் பிடிவாதம் பிடித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பது இறை அறத்திற்கு உகந்ததாக எங்களுக்கு தோன்றவில்லை. உண்மையிலேயே இதைவிட பெரிய உதவியை அவர் உங்களிடம் கேட்டாலும் நீங்கள் தட்டாமல் அதை செய்ய வேண்டும். காரணம், அவர் உங்களுக்காக உருவாக்கப்பட்டவர் என்றனர். அதற்கு பிரான்சிஸ், நான் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா என்று கேட்க, தோழர்கள், ஆமாம் தந்தையே, நீங்கள் அவருடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது நல்லது, அது அவருக்கும் ஆறுதலை தரும் என்று பதில் அளித்தார். புனித பிரான்சிஸ் அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதத்தில், இது உங்களுக்கு இவ்வாறாக தோன்றுவது போலவே எனக்கும் தோன்றுகிறது. அவருக்கு இன்னும் சற்று கூடுதலாக ஆறுதலாக இருக்கும்படி தூய வானதூதர்களின் அன்னை ஆலயத்தில் ஏற்பாடு செய்ய நான் விரும்புகிறேன். ஏனெனில் அவள் சான் தமியானோவில் நீண்ட காலமாக அடைப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறாள். அதோடு அவள் தலைமுடி கத்தரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாறிய அந்த தூய மரியாளின் இடத்தையும் பார்க்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும். எனவே அந்த இடத்திலேயே நாம் சேர்ந்து உண்ண கடவுளின் பெயரால் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அதற்கென்று குறிக்கப்பட்ட நாள் வந்ததும் ஒரு உடன் சகோதரியுடன் புனித கிளாரா தனது மடாலயத்திற்கு வெளியே வர, புனித பிரான்சிஸின் சகோதரர்கள் அவரோடு இணைந்து வானதூதர்களின் தூய மரியா இடத்திற்கு வந்தனர். அவள் அங்கு தனது தலைமுடி கத்தரிக்கப்பட்டு முக்காடு பெற்ற கன்னி மரியாவின் பீடத்தின் முன் நின்று உரிய பக்தியுடன் வணக்கம் செலுத்திய பின், உணவு உண்டு வேளை வரும் வரை உணவு உண்ணும் வேளை வரும் வரை அவளுக்கு அந்த இடத்தை சுற்றி காட்டினர். இதற்கிடையில் புனித பிரான்சிஸ் வழக்கமாக செய்தது போல் வெறும் தரையில் பந்தியை தயார்படுத்த செய்தார். உணவருந்த நேரம் வந்தபோது அனைவருமாக ஒன்று கூடினர். பிரான்சிஸ் அருகில் புனித கிளாராவும் கிளாராவின் உடன் சகோதரி ஆக்னஸும் புனித பிரான்சிஸ் உடன் சகோதரரும் பணிவோடு பந்தியில் அமர்ந்தனர். முதலில் புனித பிரான்சிஸ் கடவுளை பற்றி இனிமையாகவும் மிகவும் ஆழமாகவும் மகத்தான முறையிலும் பேச தொடங்க, தெய்வீக அருள் அவர்கள் மீது இறங்கி வந்து அவர்கள் அனைவரையும் இறைவன் பால் மூழ்கடிக்க
இறைவன் பால் மூழ்கடித்தது. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. இறை அருளால் பிரான்சிஸும் அவருடைய சகோதரிகளும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்களது கண்களையும் கரங்களையும் விண்ணகம் நோக்கி உயர்த்தி இருந்தபோது அசிசி, பெத்தோனா மற்றும் சுற்றுப்புறங்களில் இருந்தவர்கள் வானதூதர்களின் தூய மரியா ஆலயம் கொழுந்துவிட்டு எரிவதையும் அதோடு சுற்றியிருந்த வண்ணப்பகுதியும் சேர்ந்து எரிந்து கொண்டிருப்பதையும் கண்டனர். அந்த ஆலயமும் இடமும் வனப்பகுதியும் மாபெரும் நெருப்புக்கு இரையாகி கொண்டிருப்பதாக தோன்றிற்று. இக்காரணத்திற்காக அசிசி நகர மக்கள் உண்மையிலேயே நெருப்பு பற்றி எரிகிறது என்று நம்பி தீயை அணைக்க விரைந்து ஓடி வந்தனர். ஆனால் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது அங்கு நெருப்பு எதுவும் பற்றி எரியவில்லை என்று அறிய வந்தனர். பின்னர் ஆலயத்திற்கு சென்று அங்கு புனித பிரான்சிஸ், புனித கிளாராவுடன் அவருடைய உடன் சகோதரிகளுடன் சாதாரண பந்தியை சுற்றி அமர்ந்து கடவுளுக்குள்ளாக பயப்பட்டு இருந்ததை அவர்கள் கண்டார்கள். நெருப்பாக தோன்றியது உண்மையில் நெருப்பல்ல, மாறாக அது கடவுளின் அதிசயமான விதத்தில் தோன்ற செய்த தெய்வீக நெருப்பு என்றும், அது இந்த புனித சகோதரர்கள் மற்றும் அருள் கன்னியர்களின் அருள் வாழ்வில் எரிந்து கொண்டிருந்த தெய்வீக நெருப்பை வெளிப்படுத்தும் அடையாளம் என புரிந்து கொண்டனர். அம்மக்கள் தங்கள் இதயங்களில் மிகுந்த ஆறுதல் அடைந்து அமைதியுடன் தங்கள் வீடு திரும்பினார்கள்.